உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி அவங்க பேசி நான் கேட்டதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அக்கா 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 தான். எனக்கு ஒரு சில நேரங்கள்ல பார்க்கவே பார்க்காத உங்க மேல கோவமா வந்துச்சு. அதே மாதிரி யார் அந்த அக்கா, அவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து எங்க அம்மாவை உங்க மேல ஏன் இப்படி பைத்தியமா இருக்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க அவங்களுக்கு மேலன்னு. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கிற சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் பெரியம்மா. நீங்க என்ன நம்பலாம். கைய நீட்டுங்க. நான் பிளாங்கா சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கிற சத்தியம் என் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்கிற சத்தியம் மாதிரி. கைய நீட்டுங்க பெரியம்மா. என்ன பெரியம்மா, என்னாச்சு? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் நான் யோசிக்கிறேன் மாயா. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ சத்தியம் எதுவும் பண்ணி கொடுக்க வேண்டாம். நீங்க தானே பெரியம்மா கேட்டீங்க. நானே தான் மாயா சொல்றேன், வேண்டாம். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் கேட்காத மாயா. சத்தியம்லாம் வேண்டாம், விட்டுரு. என்ன பெரியம்மா சொல்றீங்க? சத்தியம் பண்றதுக்கு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அது வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு வேகத்துல நான் கேட்டுட்டேன். இப்ப யோசிச்சு பாக்குறப்ப அது தேவையில்லைன்னு தோணுது. அதான் வேண்டான்னு சொல்றேன். ஆனா எதுக்காக சத்தியம் கேட்டீங்க? எதுக்காக இப்போ வேண்டான்னு சொல்றீங்கங்கிற காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது உனக்கு வேண்டாம் மாயா, நீ போ. ஆனா எதுக்குன்னு என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காகவாவது எனக்கு சொல்லுங்களேன். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்ன, நீ போ. அது என் மனசோட போகட்டும். இதை விட்டுறலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.